வணக்கம் நண்பர்களே! உங்கள் அனைவரையும் என்னோட சேனல் மூலமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன வீடியோவோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த 4 அகங்காரத்தோட அறிகுறிகள் என்ன? சிம்ப்டம்ஸ் என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு குழந்தையுமே தன்னை உயர்வாவே நெனச்சுக்குவாங்க. நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு நெனச்சுக்குவாங்க. அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு குறை சொன்னாவே பிடிக்காது. கோவப்படுங்க. அப்புறம் வந்து மத்தவங்க எல்லாருமே நம்மள வந்து பாராட்டிட்டே இருக்கணும். குட் பாய், குட் கேர்ள் அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா, அதுகளுக்கு ரொம்ப சுகமா இருக்கும். இதெல்லாம் வந்து அதோடைய நான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதில ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸ் சைடு. பேரண்ட்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா, குழந்தைய பாராட்டுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல, அதில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, நம்ம பாராட்டுறது, அப்ரிஷியேட் பண்றதே அந்த குழந்தையோட ஈகோ வளர்றதுக்கு காரணமா போயிரும். அப்புறம் நம்மளே வந்து குழந்தைய கெடுத்து விட்ட மாரி ஆயிரும். அப்போ பாராட்டக்கூடாதா சார் அப்படின்லாம் அப்படிலாம் இல்ல. அந்த லிமிட்ட தாண்டிற வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, நம்மளுடைய பாராட்டுதல் அந்த குழந்தைக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ குடுக்கணும். தன்னம்பிக்கைய குடுக்கணும். அந் அத தாண்டி நம்ம பாராட்டு வர வர என்ன ஆகும்னா, அதுக்கு ஒரு ஈகோ வர ஆரம்பிச்சுரும். அகங்காரம் வர ஆரம்பிச்சுரும். அது அந்த குழந்தையோட வாழ்க்கைக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பெத்தவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்க. அடுத்து இளமை பருவத்தில இந்த ஈகோ எப்படி வெளிப்படுதுங்கிறத சில எக்ஸாம்பிள்ல பார்க்கலாங்க. இந்த அடல்ட்டா இருக்கிறவங்க தன்னை தானே நெனச்சுக்குவாங்களாம். தான் தான் அறிவாளி அப்படின்ட்டு. இந்த நினைப்பே என்ன செய்யுதுன்னா, மத்தவங்க வந்து என்னதான் அற்புதமான விஷயங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு குடுத்தா கூட, அ மரியாதை நிமித்தமா சரி, சரின்னு கேட்டுட்டு, அப்புறம் வந்து அத செயல்படுத்த மாட்டாங்களாம். ஏன்னா அந்த நெனப்பு, நம்ம தான் கரெக்ட்டு அப்படிங்கிற நெனப்பு. அப்புறம் வந்து அட்வைஸ் பண்ணா, பிடிக்கவே பிடிக்காது. எப்பா இந்த ஆள்ட்ட போனா அட்வைஸ் பண்ணியே தொலைச்சுருவானே, இவன்ட்ட போக்கூடாது அப்படின்னு அந்த ரோட்ட புடிச்சு போயிருவாங்க. இளமை பருவத்தில இந்த த்ரில் சீக்கிங் உள்ளுக்க இருக்குங்க. அதாவது ஏதாவது சாகசம் பண்ணணும், ஏதாவது த்ரில்லா பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு. பைக் ஓட்டுறதே பாருங்களேன், அப்பா நம்மலாம் பதறிருவோம். இந்த மாரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாரின்னு டயலாக் சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா நமக்கு தான் பதறும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸு இளமை பருவத்தில ஈகோவோட வெளிப்பாடுகள். அடுத்து முதுமை பருவத்தில இந்த அகங்காரம் எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ல பார்க்கலாங்க. வயசானவங்க பொதுவாவே நம்ம சொல்றது மத்தவங்க கேட்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. மத்தவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு நெனச்சுக்கிட்டு, இந்த பெரியவங்க கிட்ட வந்து அத ஷேர் பண்ணும்போது, இந்த வயசானவங்க என்ன ஆவாங்கன்னா, கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவாங்க. "எனக்கே நீ வந்து பாடம் சொல்றியா? நான் சொல்றத நீ கேளு" அப்படின்ட்டு. இது வந்து அகங்காரத்தோட வெளிப்பாடு. மரணம். மரணம்ங்கிற பயம் வந்து வயசானவங்களுக்கு வந்துருதுங்க. என்னன்னா, வாழ்க்கையில பல விஷயங்கள்ல ஜெயிச்சு மேல வந்தவங்க, இந்த மரணம் அது வரம்போது, அது பக்கத்தில வருது அப்படின்னு நெனைக்கும்போதே பயம் வந்துருது. என்னன்னா, அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். மரணம்ங்கிற ரூபத்தில வந்துட்டான். அதனால நமக்கு இது ஒரு பெரிய பனிஷ்மென்ட்டோ அப்படின்னு நெனைக்கிறாங்க. அத ஏத்துக்கிட்டவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அத ஏத்துக்க முடியாதவங்களுக்கு இந்த மாரியான கஷ்டங்கள்லாம் இருக்கு. நான்கிற அகங்காரம் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவத்தில எப்படி எப்படிலாம் வெளிப்படுது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோங்க. இப்போ ஒரு கொஸ்டின் மனசுல வருங்க. என்னன்னா, 4 அகங்காரம் நமக்குள்ள இருக்கிறது வந்து அது ஒரு ஒரு குப்பை, ஒரு தேவையில்லாத விஷயம். அது நமக்கு கஷ்டத்த தான் குடுக்குங்கிறது நல்லா தெரியுது. அது எப்படி நீக்கிறது? அது எப்படி விட்றது 4 அகங்காரத்த? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஒரு ஒரு கேள்வி வரும். இதுவரைக்கும் உலகத்தில இந்த 4 அகங்காரத்த விட்றதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லைங்க. அப்ப என்னதான் செய்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்டர்ன் சைக்காலஜி அதுக்கு கைட் பண்ணுது. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, "எப்பா உனக்கு 4 அகங்காரம் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்குது." 2வது பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டியா? அதுக்கு அடுத்து அந்த அகங்காரம் வரும்போதெல்லாம் நீ கொஞ்சம் பாரு. உன்னுடைய அகங்காரத்த நீ கவனி. உன்னுடைய அகங்காரத்தின் மேல கொஞ்சம் விழிப்புணர்வ கொண்டு வா. அந்த விழிப்புணர்வு வர 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 கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள இருக்கக்கூடிய நானு வெளியேற ஆரம்பிச்சுரும். அதுலேருந்து கம்ப்ளீட்டா நீ வந்து விடுபட்டுருவ அப்படின்னு ஈஸ்டர்ன் சைக்காலஜி சொல்லுது. இதுவரைக்கும் ஈஸ்டர்ன் சைக்காலஜில ஈகோ 4 அகங்காரத்த பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல வெஸ்டர்ன் சைக்காலஜி
இந்த ஈகோவை என்ன அர்த்தத்தில் பார்க்குது, வெஸ்டர்ன் சைக்காலஜி இந்த ஈகோவை பற்றி என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டும் கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நண்பர்களே.